மனிதர்களா பிறந்த ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ரூபத்துல பாவத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு பாவத்துக்கும் ஏற்ற மாதிரியான தண்டனை கண்டிப்பா நரகத்துல இருக்கு. ஒவ்வொரு தண்டனையும் கேட்கும் போதே ரொம்ப பயமா தான் இருக்கும். ஆனாலும் பாவங்கள் செய்யறது குறைதான், நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் இருக்கு. இப்படி செய்யற பாவங்களுக்கு பிராய்ச்சித்தம் கிடைச்சு யம கணக்குல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னா அது சாதாரண விஷயமாவா இருக்கு? இப்பேற்பட்ட ரகசியத்தை பற்றி தான் ஒரு மகாபாரத கதை மூலமா தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. முன்னொரு காலத்துல பரீட்சித் அப்படின்னு ஒரு மகாராஜா இருந்தாரு. அவரு ரொம்ப சின்ன வயசுலயே அரியணை ஏறினதுனால அவரு கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முனிவர்கள் தான் அவருக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த சமயத்துல ஒரு நாள் சுகர் ரிஷி பரீட்சித் மகாராஜாக்கு வேத சாஸ்திரங்கள்லாம் கற்றுக் கொடுக்கிறாரு. பரீட்சித் மகாராஜாவுடைய பாட்டனாருடைய நிகழ்வுகள், அவங்களுடைய வீரம் அப்படின்னு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது இந்த சுகர் ரிஷி தான். ஒரு நாள் இந்த சுகர் ரிஷி பரீட்சித் மகாராஜா கிட்ட பாவங்கள் செய்யறவங்களை பத்தியும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகளை பத்தியும் வரிசையா சொல்லிட்டே வந்தாரு. அப்போ பரீட்சித் மகாராஜாக்கு ஒரே பயம். அப்போ பாவங்கள் செய்யறவங்களுக்கு இவ்வளவு தண்டனைகள் இருக்கா? இந்த தண்டனைகளை கேட்டாலே ரொம்ப பயமா இருக்கே, இதுல இருந்து மீள்றதுக்கு வேற வழியே கிடையாதா அப்படின்னு ரொம்ப பாவமா கேட்டாரு. பரீட்சித் மகாராஜாவுடைய இந்த ஆர்வமான கேள்வியை கேட்ட சுகர் ரிஷி சொல்றாரு, மன்னா உங்க கேள்விக்கான விடைய நான் ஒரு கதை மூலமா சொல்றேன் அப்படின்னு அந்த கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பரீட்சித் மகாராஜாவோட சேர்ந்து நம்மளும் அந்த கேள்விக்கான விடைய கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த காணொலிய கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. முன்னொரு காலத்துல ஒரு அழகான கிராமம் ஒண்ணு இருந்தது. அந்த கிராமத்துல அஜாமிலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலிபன் வாழ்ந்துட்டு வந்தான். வேதங்கள், சாஸ்திர சம்பிரதாயங்கள், பூஜை புனஸ்காரங்கள் இது எல்லாத்தையும் சரியான முறையில கடைபிடிக்கிறது அப்படின்னா அது அஜாமிலன் மட்டும்தான். இப்படிப்பட்ட அஜாமிலனுக்கு அழகான குடும்பமும் இருந்தது. பெற்றோர்கள், மனைவி, குழந்தைகள்னு ரொம்ப சந்தோஷமா அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தான். இந்த காலத்துலதான் பூஜை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எதுவா இருந்தாலும், பூக்கள், சுள்ளிக்கட்டைகள்னு எதுவா இருந்தாலும் அத விலை கொடுத்து வாங்குறோம். ஆனா அந்த காலத்துல ஒரு பூஜையோ யாகமோ செய்யறோம் அப்படின்னா அந்த பொருளை நம்ம வீட்லயே வளர்க்கணுமா. அப்படி இல்லைன்னா அந்த பொருட்களை எல்லாத்தையும் நம்மளுடைய சொந்த முயற்சியால கூடுமான அளவுக்கு தேடி கொண்டு வரணுமா. அப்படி செய்யக்கூடிய பூஜைக்கான பலன் அதிகமா கிடைக்குமா. இந்த அஜாமிலனும் அந்த காலத்துல அவன் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு தேவையான பூக்களை ஒரு நந்தவனத்துல போய் பறிச்சுட்டு வருவானா. அந்த நந்தவனம் எங்க இருந்ததுன்னா அவன் வீடு பக்கத்துல ஒரு அடர்ந்த காடு இருந்ததா. அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நந்தவனத்துலதான் போய் தினமும் பூக்களை பறிச்சுட்டு வருவான். அந்த பூக்களை வச்சுதான் பூஜை புனஸ்காரங்களை தவறாம செய்வானாம். அஜாமில்லன் தன்னுடைய பூஜைக்கு தேவையான பூக்களை பறிக்கிறதுக்காக வழக்கமா போற நந்தவனத்துக்கு தான் போயிருக்கான். அன்னைக்குன்னு பார்த்து அங்க ஒரு அழகான தாசி பெண்ணை பார்த்தான். அந்த பெண்ணை பார்க்கவும் அவனையே அறியாம அவன் மேல மோகம் ஏற்பட்டிருக்கு. எப்பவுமே நம்ம ஒரு பாவம் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு முதல் தூண்டுகோலா இருக்கக்கூடியது நம்மளுடைய கண்கள் தான். நம்மளுடைய கண்கள் அதை பார்த்து அத மனசு ஈர்க்கிறதுனாலதான் அந்த பாவத்தை நம்ம செய்யறோம். அதே விஷயம்தான் அன்னைக்கு அஜாமிலனுக்கும் நடந்திருக்கு. அவனுடைய கண்களால அந்த தாசி பெண்ணை பார்த்திருக்கான். அவனுடைய மனசுல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. அந்த ஈர்ப்பு தான் மோகமா மாறி இருக்கு. நான் செய்யறது தவறா அப்படின்னு தனக்குள்ளேயே முதல்ல ஒரு கேள்வி வந்திருக்கு. அடுத்த கேள்வி, யாரும் செய்யாத தவறையா நான் செய்யறேன் அப்படின்ற கேள்வி அவனுடைய மனசுல வந்திருக்கு. இந்த தாசி பெண்ணை நான் அணுகிறதுனால என்ன தப்பு இருக்கு அப்படின்ற கேள்விகள் மாறி மாறி அவனுடைய மனசுக்குள்ள வரவும் அந்த தாசி பெண்ணை அவன் அணுகுறான். முதல் நாள் அந்த பெண் இருக்கக்கூடிய வீடை சுற்றி சுற்றி வரான். அவளுடைய கவனத்தை இவன் பக்கம் திருப்ப முயற்சி செய்யறான். அங்க இருக்கக்கூடியது தாசி பெண். இவனுடைய நோக்கம் அவளுக்கு தெரியாமையா இருந்திருக்கும். அதனால அவளும் அவனுடைய நோக்கத்துக்கு ஆதரவு கொடுக்கறான். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நந்தவனத்துல ஒரு குடில் அமைச்சு அங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அஜாமிலன் என்ன நினைச்சானோ தெரியல, அவளை அவனுடைய கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்து தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துட்டான். அவனுடைய பெற்றோர்கள் கடுமையா எதிர்க்கிறாங்க. எப்படி ஒரு தாசி பெண்ணை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம், இதெல்லாம் நியாயமா தர்மமா அப்படின்னு கேட்கவும் அஜாமிலனுக்கு கோபம் வந்துருச்சு. தன்னுடைய பெற்றோர்களை வீட்டை விட்டே துரத்திட்டான். அடுத்து இருக்கக்கூடியது யாரு? அவனுடைய மனைவியும் குழந்தைகளும் தான். அந்த தாசி பெண்ணுக்கு
எப்படியாவது அவனுடைய மனைவிய வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்ற எண்ணத்திலேயே செயல்பட்டுட்டே இருந்தான். ஆனா அவனுடைய மனைவி எப்படியாவது தன்னுடைய கணவன் திருந்தி அந்த தாசி பெண்ணை வெளியில துரத்திடுவான் அப்படின்னு ரொம்ப பொறுமையா காத்துட்டு இருந்தான். கடைசியில என்னாச்சு? அந்த தாசி பெண்ணுக்கு தான் வெற்றி. அஜாமிலனுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகளை கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டா. இப்போ அந்த வீட்டுல இருக்கக்கூடியது அஜாமிலனும் தாசி பெண்ணும் தான். இவனுடைய இந்த மோசமான நடவடிக்கையை பார்த்து அந்த கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து இனிமேல் அஜாமிலன் எந்த விதமான பூஜை புனஸ்காரங்களும் செய்யவே கூடாது அப்படின்னு தடை விதிச்சுட்டாங்க. இப்போ அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு கண்டிப்பா பணம் தேவைப்படுது. அதுக்கு என்ன செய்யறது? அந்த கிராமத்தை விட்டு வெளியேறினா எங்கேயும் போக முடியாது. அந்த கிராமத்துக்குள்ள வாழணும்னா கண்டிப்பா ஏதாவது தொழில் செய்யணும். ஆனா அந்த ஊர் மக்கள் யாருமே அனுமதி கொடுக்கல. இந்த மாதிரியான சூழ்நிலையில அவன் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? எந்த காட்டுக்கு போய் பூஜைக்கான பொருட்கள் எல்லாம் சேகரிச்சுட்டு வந்தானோ அதே காட்டுக்கு போய் வழிப்பறி கொள்ளை செய்ய ஆரம்பிச்சான். சிறுவர்கள் முதியோர்கள்னு யாரையுமே விடுறது கிடையாது. அங்க யாரு வந்தாலும் அவங்க கிட்ட என்ன இருந்தாலும் அதை அபகரிச்சுட்டு வந்துருவான். இப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அந்த தாசி பெண் இவன் சம்பாதிச்சுட்டு வர எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டான். வெறும் பொருட்கள்னு மட்டும் இல்லாம மாமிசமும் உண்ண ஆரம்பிச்சுட்டான். அங்க கிடைக்கக்கூடிய ஆடுகள் மாடுகள் எதுவா இருந்தாலும் அதையும் எடுத்துட்டு வந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். இதோடையாவது நிறுத்தி இருக்கலாம். அஜாமிலன் மதுபானம் அருந்த ஆரம்பிச்சான். அந்த தாசி பெண்ணும் கூடவே சேர்ந்து அருந்தினான். இப்படியே இவங்களுடைய அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருந்தது. இவங்களுக்கு 8 குழந்தைகள் வேற பிறந்தது. அந்த 8வது குழந்தைக்கு என்னவோ தெரியல, அஜாமிலன் நாராயணா அப்படின்னு பெயர் சூட்டினாரு. இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை பல ஆண்டுகள் போயிருச்சு. அஜாமிலன் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் அந்த தாசி பெண் சேர்த்து வச்சுக்கிட்டா. அஜாமிலன் கையில எதுவுமே இல்ல. 88 வயது ஆகுது அஜாமிலனுக்கு. மரண படுக்கைக்கு வந்துட்டாரு. அந்த தாசி பெண்ணுக்குமே வயதாயிடுச்சு. ஆனா தன்னுடைய கணவன் அப்படின்னா தானே அவ பாத்துப்பா. அவ தாசி பெண் தானே. அதனால அவனை அப்படியே மரண படுக்கையில விட்டுட்டு அவகிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் எடுத்துட்டு அந்த குடில்ல இருந்து கிளம்பி போயிட்டா. அவளுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாரும் ஒவ்வொரு திசைக்கு போயிட்டாங்க. அந்த கடைசி குழந்தையான நாராயணன் மட்டும் அஜாமிலன் கூட இருந்தான். அஜாமிலன் தன்னுடைய நாட்களை எண்ணிட்டு இருந்தான். அந்த சமயத்துல யம தூதர்கள் அவனுடைய கண்களுக்கு தெரிஞ்சது. யம தூதர்கள் 3 பேத்துக்கு தான் தெரிவாங்களாம். ஒண்ணு அதிகமா பாவம் செஞ்சவங்களுக்கு, 2வது நாய்களுக்கு, 3வது பசுக்களுக்கு. தன்னுடைய பெற்றோர்களை துரத்தி விட்டு மனைவி மக்களை துரத்தி விட்டு ஒரு தாசி பெண்ணோட வாழ்ந்து மதுபானங்கள் இறைச்சின்னு அருந்தி வழிப்பறி கொள்ளை செஞ்சு மகா பாவம் செஞ்ச அந்த அஜாமிலனுடைய கண்ணுக்கு யம தூதர்கள் தெரிஞ்சாங்க. அவங்கள பார்க்கவும் அஜாமிலனுக்கு பயம் ஏற்பட்டுருச்சு. அந்த சமயத்துல அவன் கூட இருந்தது அவனுடைய கடைசி மகனான நாராயணன் மட்டும்தான். பயத்துல கத்துறான், நாராயணா நாராயணா என்ன காப்பாத்து அப்படின்னு கத்துறான். யம தூதர்கள் கிட்ட நெருங்கிட்டாங்க. அந்த பாச கயிற்ற அஜாமிலனுடைய கழுத்துல போட்டுட்டாங்க. பயம் அதிகமாகி நாராயணா நாராயணா என்ன காப்பாத்து அப்படின்னு மறுபடியும் கத்துறான். இந்த நாராயணா நாராயணான்னு கத்துனது அஜாமிலன் தன்னுடைய மகனை நினைச்சுதான். ஆனா தன்னுடைய மகனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, வைகுண்டத்துல இருக்கக்கூடிய நாராயண தூதர்களுக்கு கேட்டுருச்சு. நம்மளுடைய பக்தன் யாரோ ஆபத்துல இருக்கான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்ட தூதர்கள் 4 பேரு கீழே இறங்கி வராங்க. ஆனா அந்த 4 பேருமே ஒரு ஒளி வடிவமா தான் தெரியுறாங்க, வெளிச்சமா தெரியுறாங்க. இப்போ அஜாமிலனுடைய கழுத்துல யம தூதர்கள் பாச கயிற்ற போட்டிருக்காங்க. அந்த சமயத்துல வைகுண்டத்துல இருக்கக்கூடிய நாராயண தூதர்கள் 4 பேர் கீழே இறங்கி வந்து நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாங்க. இந்த யம தூதர்களுக்கு ஒரே ஆச்சரியம், யார் இவங்க 4 பேரும், ஏன் இவனை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த 4 பேரும் சொல்றாங்க, நாங்க வைகுண்டத்துல இருந்து வரோம். இவன் இறக்கும் தருவாயில நாராயணா அப்படின்னு கத்துனதுனால புண்ணியத்தை சேர்த்திருக்கான். இவனை காப்பாத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு யம தூதர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றீங்க? இவன் நாராயணன் சொல்லிட்டா இவன் பண்ணக்கூடிய பாவங்கள் எல்லாம் போயிருமா? இவன் எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கான் தெரியுமா? இவனுடைய வாழ்க்கையில பாதி நாட்கள் பாவத்தை மட்டுமே செஞ்சிருக்கான். இந்த பாவத்துக்கான தண்டனைகளை இவனுடைய ஆத்மா அனுபவிச்சே ஆகணும். அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம், எங்களை தடுக்காதீங்க அப்படின்னு யம தூதர்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா இந்த வைகுண்ட தூதர்கள் என்ன சொல்றாங்க, இவன் நாராயணான்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி நான் இவனை விட்டுட்டு போக முடியும்? இவன் வைகுண்டத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லவும் யம தூதர்களுக்கு இன்னும் ஆச்சரியம்,
இவன் செஞ்ச பாவத்துக்கு யமலோகத்துக்கு வந்து தக்க தண்டனைய அனுபவிச்சே தீரணும். இவனை போய் வைகுண்டத்துக்கு எப்படி நீங்க கூப்பிடுவீங்க அப்படின்னு தொடர்ந்து 2 பேத்துக்கும் வாக்குவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. கடைசியில யமதூதர்கள் சொல்றாங்க, சரி நாங்க இவனுடைய ஆத்மாவை எடுத்துட்டு யமலோகத்துக்கு போய் யம தர்மராஜா கிட்டே போய் கேக்குறோம். நாங்க சரியா செஞ்சோம் அப்படின்னா இவனுடைய ஆத்மா அங்கேயே இருக்கட்டும், அப்படி இல்லனா மறுபடியும் இங்க வந்து விட்டுறோம், நீங்க அவனை வைகுண்டத்துக்கு தாராளமா கூட்டிட்டு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜாமிலனுடைய ஆத்மாவை யமதூதர்கள் எடுத்துட்டு யமலோகத்துக்கு போறாங்க. பொதுவாவே ஒருத்தர் இறந்து போறாரு அப்படின்னா அவருடைய உடலை குறைஞ்சது ஒரு 4 இல்லனா 5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அடக்கம் செய்வாங்க. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தர் இறக்க போறாரு அப்படின்னா அந்த யம தூதர்கள் பாச கயிற்றால அந்த மனிதனுடைய ஆத்மாவை எடுத்துட்டு போயிருவாங்க. யம தர்மராஜாட்ட போய் கேட்பாங்க, இன்னைக்கு இந்த மனிதன் இறந்திருக்கான், இது சரியா அப்படின்னு கேட்பாங்க. யம தர்மராஜா சரின்னு சொன்னா மட்டும் அந்த ஆத்மால இருக்கக்கூடிய ஜீவனை எடுத்துட்டு அந்த ஆத்மாவை அப்படியே விட்டுருவாங்களாம். அந்த ஆத்மா மறுபடியும் பூலோகத்துக்கு வரும். ஜீவனற்ற அந்த உடல்ல சேர்றதுக்கு அந்த ஆத்மா தவிக்கும். தன்னை சுத்தி இருக்கக்கூடிய உறவினர்கள் அழுகிறத பார்த்து தவிக்கும். தன்னால அந்த உடலுக்குள்ள போக முடியலையே அப்படின்னு அழுகும். அதுக்கப்புறம் தான் அந்த உடலையே அடக்கம் செய்வாங்க. இந்த யம தூதர்கள் தவறான ஒரு மனிதனுடைய ஆத்மாவை கொண்டு போயிட்டா யம தர்மராஜா சொல்லிருவாரு, இந்த ஆத்மாக்கான இறப்பு இன்னைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஜீவனோட சேர்த்து அந்த ஆத்மாவை உடல்ல கொண்டு வந்து விட்டுட்டு மறுபடியும் யம தூதர்கள் யமலோகத்துக்கு போயிருவாங்க. நம்ம சில சமயங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த மனிதர் இறந்து போயிட்டாருன்னே நினைச்சோம் ஆனா அவருக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் தவறான ஒரு மனிதருடைய ஆத்மாவை யம தூதர்கள் எடுத்துட்டு போய் கடைசியில யம தர்மராஜா அவருக்கான இறப்பு இன்னைக்கு கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆத்மாவை கொண்டு வந்து அந்த உடல்ல சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மனிதன் மறுபடியும் உயிர் பிழைச்சுக்குவாரு. இதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமான நிகழ்வுல. சரி, இப்போ கதைக்கு வருவோம். இப்போ இந்த யம தூதர்கள் அஜாமிலனுடைய ஆத்மாவை எடுத்துட்டு யம தர்மராஜா கிட்ட போறாங்க. அப்போ யம தர்மராஜா இவன் செஞ்ச பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாத்தையும் கேக்குறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு யம தர்மராஜா சொல்றாரு, இவனுடைய வாழ்க்கையில முதல் பாதி நாட்கள் வழிபாடுகள் செஞ்சு பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு நல்ல மனிதனாதான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பல பாவங்கள் செஞ்சிருக்கான். இறக்கும் தருவாயில கூட நாராயணா அப்படின்னு தான் சொல்லிருக்கான். அதனால இந்த மனிதன் இங்க வர வேண்டிய ஆளே கிடையாது, இவன் வைகுண்டத்துக்கு தான் போகணும். அதனால நீங்க அவனை மறுபடியும் கொண்டு போய் அவனோட உடல்லே சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. யம தர்மராஜாவே சொன்னதுக்கு அப்புறமா யம தூதர்கள் என்ன செய்ய முடியும்? மறுபடியும் அஜாமிலனுடைய ஆத்மாவை எடுத்துட்டு வந்து அவனுடைய உடல்லே சேர்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. அஜாமிலனுடைய கண்ணு முன்னாடியே யம தூதர்கள் கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் 4 ஒளிகளா தெரிஞ்ச வைகுண்ட தூதர்களும் கிளம்பி போறாங்க. இப்போ தன் கண்ணு முன்னாடி நடந்தது எல்லாமே கனவா நிஜமானு தெரியாம அஜாமிலன் பேரதிர்ச்சியிலையும் பேராச்சரியத்திலயும் இருக்காரு. கிட்டத்தட்ட அவருக்கு மறுபிறவில கிடைச்சிருக்கு. 88 வயதான முதியவர் மரண படுக்கையில இருந்திருக்கிறாரு. யம தூதர்கள் வந்து ஆத்மாவையே எடுத்துட்டு போய் மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. வைகுண்ட தூதர்களை கண் கூட பாத்திருக்காரு. இது எல்லாத்தையும் யோசிக்கிறப்போ அஜாமிலன் அந்த மரண படுக்கையில இருந்து எழுந்து உட்கார்ந்தாரு. என்னுடைய வாழ்க்கையில நான் முதல் பாதி நாட்கள் எவ்வளவு நல்லபடியா கழிச்சேன். என்னுடைய பெற்றோர்களை இப்படி துரத்தி விட்டேனே, எனக்கான இருந்த என்னுடைய மனைவி மக்களையும் துரத்தி விட்டுட்டேனே. இந்த தாசி பெண்ணோட சேர்ந்து நான் செஞ்ச அட்டூழியங்களும் பாவங்களும் கொஞ்சமா நஞ்சமா எவ்வளவு பாவங்களை சேர்த்து வச்சுக்கிட்டேன். கடைசியில உயிர் போற சமயத்துல என்னுடைய மகன் பெயரான நாராயணா அப்படின்னு தான் கூப்பிட்டேன். அது வைகுண்டத்துக்கு கேட்டு என்னை காப்பாத்துற வரைக்கும் வந்துட்டாங்களே, இனிமேலாவது நான் திருந்தி வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. இப்போ அஜாமிலன் தைரியமா எழுந்து நின்னு தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டு காவி உடை உடுத்தி கையில ஒரு கமண்டலத்தோட ஹரித்வாருக்கு போயிட்டாரு. அங்கேயே ஒரு குடில் அமைச்சுக்கிட்டு அங்கேயே வாழ்ந்தாரு. எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள்ல எல்லா நேரமும் நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஹரித்வார்ல நிறைய முனிவர்கள் ரிஷிகள் இருப்பாங்க. அவங்க கூட அஜாமிலனை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சாங்க. ஏன்னா அவ்வளவு குளிரலையும் ஒரே ஒரு காவி உடைய மட்டும் அணிஞ்சுக்கிட்டு எல்லா நேரமும் நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே அன்ன ஆகாரம் இல்லாம தொடர்ந்து ஜபிச்சுக்கிட்டே இருந்தாரு. கடைசியில உண்மையிலேயே உயிர் போகக்கூடிய தருணம் அஜாமிலனுக்கு வந்தது.
நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருந்த அஜாமிலனுக்கு வைகுண்டத்துல இருந்து புஷ்பக விமானம் வந்தது. ரொம்ப மரியாதையோட வைகுண்ட தூதர்கள் அஜாமிலனுடைய ஆத்மாவை ஏத்திக்கிட்டு வைகுண்டத்துக்கு போனாங்க. இவ்ளோ நேரம் அஜாமிலன் அஜாமிலன் அப்படின்னு பேர் சொல்லிட்டு இருந்தோம். அந்த பெயருக்கான அர்த்தத்தை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அஜாமிலன் அப்படின்னா மாயையில் சிக்கியவர் அப்படின்றதுதான் அர்த்தம். அந்த பெயர் வச்சதுனாலயோ என்னவோ தெரியல, தாசி பெண்ணுடைய மாய வலையில சிக்கி அவருடைய வாழ்க்கையவே திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லங்க, வைகுண்ட தூதர்களும் யம தூதர்களும் அஜாமிலன் மரண படுக்கையில இருந்தப்போ அவங்களுக்குள்ள நடந்த வாக்குவாதங்கள்லாம் யோசிச்சு பாக்குறப்போ அவருக்கு அது கனவா நிஜமான்னு கூட யூகிக்க முடியல. அதுவுமே அவருக்கு ஒரு மாயை மாதிரி தான் இருந்தது. அஜாமிலன் அவருடைய பேரு கேட்ட மாதிரியே மாயையில தான் சிக்கி இருந்தாரு. பாத்தீங்களா, கடவுளுடைய நாமத்தை சொல்றதனுடைய மகிமை எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு இந்த காணொளி மூலமா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழலாம். எப்பேற்பட்ட பாவங்கள் செய்றவனா இருந்தாலும் கடவுளோட நாமத்தை இறக்கும் தருவாயில சொல்லிட்டா அவனுடைய பாவங்கள் எல்லாம் போயிடுமா? அப்போ இத பயன்படுத்தி பாவங்கள் எல்லாம் அதிகமா செய்யலாமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் கண்டிப்பா எழும். இறக்கும் தருவாயில ஒருத்தன் பயத்துல இருப்பான், தான் கூட இருக்கிறவங்கள பத்தி யோசிப்பான், உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்படின்னு பல யோசனைகள் எல்லாம் இருப்பான். எந்த ஒரு மனிதனுக்கும் இறக்கும் தருவாயில கடவுளுடைய நாமத்தை சொல்லணும் அப்படின்ற நினைப்பு வரதே பெரிய அபூர்வம் தான். அதுக்காகவே அவங்க பல புண்ணியங்களை சேர்த்து வச்சிருந்தா மட்டும்தான் அந்த பலனும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த அஜாமிலன் அவனுடைய முற்பாதி காலத்துல செஞ்ச தவத்தாலையும் பூஜை புனஸ்காரங்கள் சடங்குகள்னால சேர்த்து வச்ச புண்ணியங்களால தான் அவனுடைய கடைசி மகனுக்கு நாராயணா அப்படின்னு கடவுளுடைய நாமத்தை வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. அந்த பாக்கியத்தின் விளைவாலதான் இறக்கும் தருவாயில அந்த நாமத்தை சொல்லக்கூடிய வரம் அவனுக்கு கிடைச்சது. அதனால நம்ம வாழ்ற வாழ்க்கையில நிறைய புண்ணியங்களை சேர்க்கணும், கடவுளுடைய நாமத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும். இப்படி செய்யற புண்ணியங்களாலதான் இறக்கும் தருவாயில கடவுளுடைய நாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கப்பெற்ற ஒருத்தனால மட்டும்தான் வைகுண்டத்துக்கு போகக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். இந்த காணொளி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த காணொளி இனிதை முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.